அவை முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தங்குதன் நிலை மின்குமிழ் தங்குதன் இலை மின்குமிழ்களுக்கு பதிலாக சாதாரண குமிழ் பல்புக்கு தான் நாங்க சொல்ற தங்குதன் நிலை. அதுல உள்ள உலோகம் ஒன்று இருக்கு சுருள் வடிவுல மின்குமிழுக்கு உள்ள. சரியா? இப்படி மின்குமிழா இருக்குமா இருந்தால் அதுக்கு உள்ள என்ன இருக்கும்? இப்படியான சுருள் வடிவில் இருக்கும். நீங்க பார்த்திருக்கலாம். அது தங்குதன் எனப்படும் உலோகத்தினால் ஆக்கப்பட்டது. அந்த உலோகம் தங்குதன் எனும் உலோகத்தால் ஆக்கப்பட்ட சுருள் தான் அதுல காணப்படுவது. சரியா? ஆகவே அதற்கு தான் சொல்றது தங்குதன் இலை மின் விளக்குகளுக்கு பதிலாக தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ் வகைகள். ஆகவே CFL LED நீங்க எழுதலாம். சரியா? CFL LED நீங்க தாராளமாக பார்த்திருப்பீங்க. இதுகளுக்கு இந்த சுருள் வடிவத்துக்கு சொல்றது CFL. அடுத்ததுகளுக்கு சொல்ற LED. சரியா? இதுல 3 வகையும் இருக்கு. சரி, நீங்க தங்குதன் நிலை மின் விளக்கு பார்க்கணுமாக இருந்தால் எங்க எந்த இருக்கு? சரியா? 3ஐ நாங்க ஒப்பிட்டு பார்க்கிறதா இருந்தா சரி கலர் படம் பார்ப்போம். சரி பாருங்க, இதுதான் தங்குதன் நிலை மின்குமிழ். நடுவுல இருப்பது CFL மின்குமிழ், இந்த ஓரமாக இருப்பது LED மின்குமிழ். சரி, அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொன்று அந்த இருக்கு 3. பாருங்க பிள்ளைகள், இந்த ஃபெஸ்டுக்குள்ளது தங்குதன் மின்குமிழ், தங்குதன் நிலை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உலோகத்துக்கு தான் நாங்க சொல்ற தங்குதன் மின்குமிழ், தங்குதன் நிலைன்னு சொல்றோம். இதுக்குள்ளதான் LED, இது CFL. அப்ப 3ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். LED. சரி, அடுத்ததுக்கு நாங்க போவோம். அடுத்த கேள்வி, இப்ப சொன்னனே இந்த சுருள் வடிவத்துல ஒரு குழாய் வடிவம் இருக்குந்தா, குழாயா இருக்கு. சரியா? குழாய்கள் மூலம் இருந்துன்னு சொன்னா அதுக்கு நான் சொல்றேன் CFL. சரியா? உள்ளுக்கு நீங்க இதை கலட்டி பாத்தீங்கன்னா, இந்த மூடிய கலட்டி பாத்தீங்கன்னா அதுல என்ன விளங்கும்? சின்ன சின்ன குமிழ்கள் மாதிரி விளங்கும். அதுக்கு என்னன்னு சொல்றேன்? LEDன்னு சொல்றேன். அதே நேரம் இதுல இந்த மிக மெல்லிய கம்பி ஒன்று இருக்கும், இதுல பார்க்கலாம். அதுக்கு நாங்க என்ன சொல்றது? தங்குதன். சரி, அது உலோகம். நீங்க உலோகம் அலுமினியம், இரும்பு, செப்பு, நாகம் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு உலோகம் தான் தங்குதன் எனப்படுவது. அது எந்த ஒரு சூட்டுக்கும் உயர் வெப்பநிலையை தாங்கக்கூடியது, உயர் உருகு நிலை கொண்டது. சரியா? சோப்பு பல்ப் அதுலயும் இருக்கு, LEDயும் இருக்கு, தங்குதனும் இருக்கு. சரியா? LEDயும் இருக்கு, தங்குதனும் இருக்கு. சரி, நீங்க இப்படி பார்த்துக்கலாம். இந்த LED, CFL இது ஒரு வகை ஹலோஜன் பல்புன்னு சொல்றேன். இரண்டாவது கேள்வி, படத்தில் காட்டப்பட்டுள்ள சாவி வகைகளை பெயரிடுக. சாவி வகைகள். சரி பாபனா, சாவி வகைகளை முதலாவது என்ன சாவி? தட்டுச்சாவி. இதுக்கு சொல்ல செருகு சாவி. தட்டுச்சாவி. இரண்டாவது செருகு சாவி. அப்ப மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, தட்டுச்சாவி, செருகு சாவி. சிலர் அனுப்பிருந்துச்சு அது புக்ல இல்லைன்னு சொல்லி. புக்ல இருக்கா இல்லையா? இருக்கு சார். சரி, அப்ப புக் ஒழுங்கா பார்த்தில்ல. ஒரு சிலர் கேட்டு அனுப்பிருந்துச்சு சார் அது புக்ல இல்லையேன்னு சொல்லி. சரி, இந்த இருக்கு செருகு சாவின்னு போடப்பட்டிருக்கு, பார்க்கலாம். செருகு சாவி, அடுத்தது தட்டுச்சாவி. செருகு சாவி, தட்டுச்சாவி. அடுத்தது பார்ப்போம், இது தட்டுச்சாவி. சரி, அந்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்க குறிக்க தேவையில்லை. சரி, இந்த சாவி என்னன்னு சொன்னா சரி. இப்ப செருகு சாவி, தட்டுச்சாவி. யாரு கேட்டாலும் இருக்கான்னு பார்ப்போம். சரி,
சரி, அதான் கேக்குதான். ஓகே, சரி, நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். தடை அதிகமாக உள்ள உலோகம் எது? நிக்ரோம் நிக்ரோம் கம்பி. உலோகங்களால் செய்யப்பட்ட கம்பி. நிக்ரோம் கம்பி. நிக்ரோம் உலோகத்தால் செய்யப்பட்ட கம்பின்னு எழுதும். சரி, மங்களின் நிக்ரோம் கம்பி தான் மிக Sir. கூடுதலாக. சொல்லுங்க. சார் நிக்ரோம் கம்பி அல்லுலோகம் இல்லையா? உலோகம், அதாவது கலப்புலோகம். சரியா, நிக்கலும் குரோமியமும் சேர்ந்து செய்யப்பட்டது. நாங்க இந்த இடத்துல அல்லுலோகம் இல்ல, கலப்புலோகம். நிக்கல் குரோமியம் இரண்டும் சேர்ந்ததுதான் நிக்ரோம்னு சொல்றோம், அல்லது நைக்ரோம்னு சொல்லுவோம். சரியா, உள்ள உலோகம் எது? இது கலப்புலோகத்தையும் எழுதலாம் இந்த கேள்வி. சரியா பிள்ளை, கலப்புலோகம்ன்றது இரண்டு உலோகங்கள் அல்லது உலோகம் ஒன்றும் வேறொரு அல்லுலோகமும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. மங்கனின் உலோகமா சார்? மங்கனின் உலோகம். சரியா, அதையும் எழுதலாம். சரி, ஆகவே தடை பெருமானம் கூடியதுக்கு நீங்க நிக்கிறோம் எழுதிருக்கீங்க. சரி, விட கொடுக்கலாம். அடுத்த கேள்வி, தடை அதிகமாக உள்ள உலோகம் எது? தடை பெருமானம் அதிகரிக்கும் போது மின் சுற்றின பாய் மின்னோட்டம் குறைவடை. அந்த கேள்விக்கும் விடைக்கும் பொருத்தம் இல்லாம இருக்கு. சரியா, தடை அதிகமாக உள்ள உலோகம் எதுன்னு கேட்டா தடை பெருமானம் அதிகரிக்கும் போது மின் சுற்றினாக பாய் மின்னோட்டம் குறைவடை இருக்கு. என்ன காரணம்? மின் சுற்றில் தடைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் மாற்றம் ஒன்றை தருக. ரெண்டு மாறி இருக்கு. சரி, அப்ப இந்த இடத்துக்கு என்ன இரும்பு எழுதுற இல்ல, அப்ப என்ன எழுதலாம்? தடை பெருமானம் அதிகரிக்கும் போது மின்னோட்டம் குறைவடையும். சரியா, மின்னோட்டம் குறைவடையும். அப்ப மின் சுற்றில் தடைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் மாற்றம். அது மின்குமிழ் பயன்படுத்தினா தானே மின்குமிழ் எழுதலாம். இந்த இடத்துல நாங்க தடைகளை பயன்படுத்தும் போது மின்னோட்டம் குறைவடையும், வேகம் குறைவடையும் எழுதுறீல. மின்னோட்டத்தின் அளவு குறையும். சரியா, தடை குறைந்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும். அப்ப மின்னோட்டம் அதாவது தடை அதிகரித்தால் மின்னோட்டம் குறையும், தடை குறைந்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும் என்ற விடயத்தை எழுதணும். சரி, குறைவாக தடைகளை பயன்படுத்துவதனால், சரி, தடை அதிகரித்தால் மின்னோட்டம் பாயும், குறைவாக மின்னோட்டம் பாயும். சரி, அடுத்த கேள்வி என்ன? அவ்வளவுதானா? கீழே தரப்பட்ட சொல்லுங்க. மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கும் அளவு குறையும் போட்டாலும் சரியா? அளவு அதிகரிக்கும் அளவு குறையும் எழுதுல மின்னோட்டம் குறையும். தடை அதிகரிக்கும் போது மின்னோட்டம் குறையும் எழுதுனா சரி. சரி, அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள படத்தில் ஒளியுணர் தடையுடன் கூடிய மின் சுற்று தரப்பட்டுள்ளது. இத்தடையில் ஒளி விழும் போது ஒளி விழாத போது மின்குமிழ் ஏற்படும் மாற்றம் என்ன? ஒளி விழும் போது ஒளியின் செறிவு அதிகரிக்கும், விழாத போது தடை மேலும் குறையும். ஒளி விழும் போது, சரியா, ஒளி விழும் போது ஒளி விழுன்னு சொன்னா ஒளியின் செறிவு அதிகரிக்கும். சரியா, ஒளி விழுகிறண்டா ஒளியின் செறிவு அதிகரிக்கும் போது அதன் தடை பெருமானம் மேலும் குறையும். சரியா, தடை குறையும். தடை குறையும் போது அதே போல இதுல என்ன கேட்டிருக்கு? மின்குமிழில் ஏற்படும் மாற்றம். தடை குறைந்தால் மின்னோட்டம் அதிகரிக்குமா குறையுமா? மின்னோட்டம் குறையும். தடை குறைந்தால் ஒளி விழும் போது தடை குறையும், தடை குறையும் போது மின்னோட்டம் கூடும். தடை ஒன்றில் அப்ப வாகனத்துக்கு நல்லா போகலாம் ரோட்ல. சரியா, டிராபிக் இல்ல, இப்ப ரோட்ல போகும்போது டிராபிக் இல்லாட்டி தடை குறைவா இருந்தா வேகமா போகையில் மேலதா மின்னோட்டத்துல போகலாம். அப்ப தடை குறையும் போது மின்னோட்டம் கூடும். மின்னோட்டம் கூடினா மின்குமிழின் பிரகாசம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆகவே ஒளி உணர் தடையின் மீது ஒளி விழாத போது ஒளியின் செறிவு குறையும் போது அதன் தடை மேலும் அதிகரிக்கும். சரி, ஒளி விழாத போது தடை அதிகரிக்கும் எழுதிருக்கு. சரி, இப்ப மின்குமிழை பத்தி எழுதணும். இதுல ஒளி விழும் போது மின்குமிழின் பிரகாசம் அதிகரிக்கும். பாருங்க, ஒளி விழும் போது மின்குமிழின் பிரகாசம் அதிகரிக்கும், மின்னோட்டம் குறையும். அது சரியா? கரண்ட் குறைஞ்ச பிரகாசம் கூடுமா? இல்ல சார். வீட்டுல டிம்டு சில டைம்ல கரண்ட் குறைவா வரும்போது
நீங்க டிம்ட ஒரு நிலை பார்த்திருக்கீங்களா? மின்குமிழ் எல்லாம் பிரகாசம் குறையும். ஓ சார். அப்படி ஒரு நிலைமை வந்து அப்படின்னு சொன்னா என்ன? மின்னோட்டம் குறையுது. மின்னோட்டம் குறைஞ்சா, கரண்ட் குறைவா வந்தா பிரகாசம் என்ன செய்யும்? அனிகா கூடுமா குறையுமா? மின்னோட்டம் குறையும் போது பிரகாசம் என்ன செய்யும்? பிரகாசம் குறையும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவ இந்த இடத்துல நீங்க மாத்திக்கொள்ளணும். பிரகாசம் அதிகரிக்கும்னா மின்னோட்டமும் அதிகரிக்கும்னு எழுதணும். சரி, ஒளிவில்லாத போது மின்குமிழின் பிரகாசம் குறையும். ஒளிவில்லாத போது இருட்டுல சரி என்ன செய்யும்? தடை அதிகரிப்பதனால மின்குமிழின் பிரகாசம் குறையும், மின்னோட்டம் அதிகரிக்கும். மின்னோட்டம் இல்ல அதிகரிப்பது, தடை தான் அதிகரிக்கும். சரியா? சரியா எழுதி கொள்ளணும். சரி, இன்னொரு ஆண்டு விடையை பார்ப்போம். ஒளி உணர் தடையின் மீது பார்த்துக்கொள்ளுங்க. ஒளி உணரி தடையின் மீது விழும் ஒளியின் செறிவு அதிகரிக்கும் போது அதன் தடை குறைகிறது. ஒளி உணரி தடை மீது விழும் ஒளியின் செறிவு அதிகரிக்கும் போது அதன் தடை கூடுகிறது. இது சரியா பிள்ளையா? சரியா? இல்ல மின்குமிழில் ஏற்படும் மாற்றம் இல்லை. இதுல இது எழுதினது சரி, எழுதின விஷயம் சரி. ஒளி விழும் போதோ தடை குறையும். அப்ப தடை குறையுதுன்னு சொன்னால் மின்னோட்டம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். மின்னோட்டம் அதிகரித்து பிரகாசம் அதிகரிக்கும். அப்ப முதலாவது வரைக்கும் சேர்க்கணும் என்ன? மின்னோட்டம் அதிகரித்து மின்குமிழின் பிரகாசம் அதிகரிக்கும். இரண்டாவது தடை கூடுதுன்னு சொல்லிருக்கு. சரியா? அப்ப ஒளியின் செறிவு குறையும் போது தடை கூடுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மின்குமிழின் பிரகாசம் குறையும், அதாவது மின்னோட்டம் குறைந்து மின்குமிழின் பிரகாசம் குறையும். யாருக்காவது திரும்ப சொல்லி தரணுமா? எல்லாருக்கும் எழுதிட்டீங்களா? இல்ல சார், இல்ல மராசியல். சரி, நீங்க இந்த இதை பார்த்துக்கணும். இதுல பார்ப்போம். ஒளிவில்லாத போது மின்குமிழின் பிரகாசம் குறையும். இது சரி. ஒளிவில்லாத போது மின்குமிழின் பிரகாசம் குறையும். இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை எழுதிக்கொள்ளுங்க. பிரகாசம் சம்பந்தமான கேட்டிருக்கு. ஏ குறையுது மின்குமிழின் பிரகாசம்? மின்னோட்டம் குறைவதனால. மின்னோட்டம் ஏன் குறையும்? தடை அதிகரிக்கிறதால சார். தடை அதிகரித்தால் பிரகாசம் குறையும். சரி, பிரகாசம் குறையும் வந்து எத்தனாத்துக்கு மேல? இப்ப உங்களுக்கு விஷயம் விளைஞ்சா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். வெளிச்சம் படும்போது தடை என்ன செய்யும்? எல்இடி எல்டிஆர்ல வெளிச்சம் பட்டா என்ன செய்யும்? ஒளியின் செறிவு அதிகரித்தா தடை குறையுது. தடை குறையும். தடை குறைந்தா நன்றாக ஒளிரும். சரி, நீங்க இப்படி எழுதி கொள்ளுங்க. சரியா? நாங்க பார்ப்போமே 3 விஷயம் சம்பந்தப்படுது. முதலாவது சம்பந்தப்பட்ட விடயம் ஒளி செறிவு, ஒளியின் அளவு. சரியா? ஒளியின் செறிவு, ஒளியின் செறிவு. முதலாவது விஷயம் ஒளியின் செறிவு. இரண்டாவது அடுத்து என்ன போடுவோம்? அடுத்து என்ன சம்பந்தப்படுது? தடை. தடை. அடுத்து என்ன சம்பந்தப்படுது? மின்னோட்டம். மின்னோட்டம். சரி, நாங்க இங்கே போடுவோம், பக்கத்திலே போடுவோம். இங்க மின்னோட்டம், 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 இங்க பிரகாசம். சரி, இப்படி ஒரு அட்டவணை போட்டுக்கொள்வோமே. இப்படி அட்டவணை உங்களுக்கு தரப்படுது. எழுதி கொள்ளுங்க அட்டவணைய. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த ஒளியின் செறிவுன்னு சொல்லப்படுவது எல்டிஆர் மீது விழும். எல்டிஆர் மீது விழும். எல்டிஆர் மீது விழும் ஒளியின் செறிவு. சரி, நான் மார்க் பண்ண போறேன், நீங்க சொல்லணும். சரி, முதலாவது விஷயம் குறையும் கீழ் நோக்கி அம்புக்குறி போடுவேன். சரி, அதை சொற்கள் எழுதுவோமே. எல்டிஆர் மீது இப்ப நாங்க கோடு நீங்க இப்படி அட்டவணையில் அடிச்சுக்கொள்ளுங்க.
சரி, அட்டவணை அடி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சரி, இப்ப எழுத போறேன், பார்த்துக்கொள்ளுங்க. எல்டிஆர் மீது ஒளியின் செறிவு ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒன்று அதிகரிக்கும், அடுத்து குறை. முதலாவது எழுதுவோம் அதிகரிக்கும். சரியா? முதலாவது என்ன செய்து அதிகரிக்கிற பகலா இரவா? சும்மா உதாரணம் சொன்னா பகல் சார். பகல். சரி, சரியா? சரி, எல்டிஆர் மீது ஒளியின் செறிவு அதிகரித்தால் தடை என்ன செய்யும்? குறையும். தடை குறையும். சரியா? அப்ப நான் குறையும் என்பதற்கு நான் கீழ் நோக்கி அம்புக்குறி போடுவேன், நீங்க குறையும் எழுதிக்கொள்ளணும். தடை குறையும். தடை குறைந்தால் மின்னோட்டம் என்ன செய்யும்? அதிகரிக்கும் சார். மின்னோட்டம் அதிகரிக்கும். மின்னோட்டம் அதிகரித்தால் பிரகாசம் அதிகரிக்கும் சார். பிரகாசம் அதிகரிக்கும். அதிகரிக்கும் சார். சரி, இந்த விஷயம் எல்லாம் சொல்லியா? திரும்ப பாருங்க. இப்ப நான் அடுத்தது பார்க்க போறது எல்டிஆர் மீது விழும் ஒளியின் செறிவு குறையும் சந்தர்ப்பம். இப்ப குறையுதுன்னா நான் கையால பொத்துறோம் அல்லது இருள். சரியா? இரவு டைம் குறையும். குறையும் போது தடை என்ன செய்யும்? அதிகரிக்கும் சார். தடை அதிகரிக்கும். தடை அதிகரித்தால் மின்னோட்டம் கூடும். கூடுமா குறையுமா? தடை இப்ப டிராபிக் கூடினா போகலுமா போகலதா? குறையும் சார். குறையும். சரியா? குறையும். அப்ப என்ன எழுதணும்? குறையும். மின்னோட்டம் குறைஞ்சா பிரகாசம் என்ன செய்யும்? குறையும். கரண்ட் குறைவா டிம்மா இருந்தா என்ன செய்யும்? குறையும். குறையும். சரியா? இப்ப பாருங்க எல்டிஆர் மீது இப்ப ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு ஒளியின் செறிவு அதிகரிக்கும் சொன்னா பகலையில பிரகாசம் உண்மையிலே எங்களுக்கு கூட தேவையா குறைய தேவையா? பிரகாசம் பகலையில குறையும். ஆனா இரவையில கூட தேவை. சரி, ஆனா மின்குமிழ்ட பிரகாசம் இரவையில தான் குறையுது. இதன்படி பார்த்தா அவை இதன்படி எங்களுக்கு அந்த தேவையான விதத்துக்கு மாற்றுறதுக்கு இந்த செயற்பாடை தலைகீழாக நிகழ்த்துவதற்கு இந்த எல்டிஆரோட இன்னொரு உபகரணம் பொருத்துவோம். நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். அது என்ன உபகரணம்? சிஸ்டர்னு முடியும். என்ன உபகரணம்? டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் ஒரு வீடியோ பார்த்தோம் தானே? நீங்க ரெக்கார்டிங்ஸ பார்க்கலாம். சரியா? போன கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ பாருங்க, உங்களுக்கு அது விளங்க இல்லாட்டி நான் லிங்க் போட்டிருக்கு குரூப்ல, நீங்க யூடியூப்லயும் போய் பார்க்கலாம். சரி, ஆகவே விளங்கிக் கொள்ளுங்க நன்றாக. எல்டிஆர் மீது விழும் ஒளியின் செறிவு இந்த அட்டவணை எல்லாரும் எழுதிக் கொள்ளுங்க. சரியா? சரி, எல்டிஆர் மீது விழும் ஒளியின் செறிவு அதிகரித்தால் தடை குறையும். தடை குறைந்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும். மின்னோட்டம் அதிகரித்தால் மின்குமிழின் பிரகாசம் கூடும். அதே போல எல்டிஆர் மீது விழும் ஒளியின் செறிவு குறைந்தால் தடை அதிகரிக்கும். தடை அதிகரித்தால் மின்னோட்டம் குறையும். மின்னோட்டம் குறைந்தால் பிரகாசமும் குறையும். சரி, எல்லாரும் எழுதி கொண்டீங்களா? கேள்விக்கு இந்த இது பொறுத்து இதோ எழுதணும். சரி, இதை ஒழுங்கா எழுதி கொள்ளணும். திரும்ப கேட்கிற இல்ல. சரியா? கீழ் நோக்கி அம்புக்குறி வந்தால் குறையும் எழுதி கொள்ளுங்க. மேல் நோக்கி அம்புக்குறி உள்ளதுக்கு கூடும் எழுதி கொள்ளுங்க. எழுதி முடிஞ்சாக்கள் ஓகேன்னு போடுங்க. எழுதியாச்சு. சரி, இல்ல சார், எழுதியாச்சு சார்.
சரி, நான் குரூப்ல போடுறேன், எழுதாதாக்க எழுதி கொள்ளுங்க பார்த்து. சரி, அந்த கேள்விக்கு நீங்க இத சொற்கள் எழுதினா சரி, இத வசனங்களாக எழுதினீங்கன்னா சரி. ஓகே, எல்லாரும் பெரும்பாலான எழுதிட்டீங்க. சரி, குரூப்லயும் போட்டிருக்கு. சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயம் போக போறோம். அடுத்த கேள்வி, சரி அழிக்கவா? சரி சரி, கேள்வி பார்ப்போம். சரி, வெயிட்டும் ரூம்ல யாரும் இருக்கீங்களா? சரி, அழிக்கிறேன். அடுத்த கேள்வியை பாருங்க. படத்தில் காட்டப்பட்ட சாவி வகை மின்சுற்றில் தடைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் மாற்றம், ஒளிவில் மின்குமிழில் ஏற்படும் மாற்றம் என்ன? மின்கலம் ஒன்றில் மின்குமிழ்கள் இரண்டை தொடர் நிலையில் இணைத்து மின்சுற்று ஒன்றை வரைக. சரியா? சொல்லப்பட்டிருக்கு என்னது? மின்கலம் ஒன்றில் மின்குமிழ்கள் இரண்டை தொடர் நிலையில் இணைத்து மின்சுற்று ஒன்றை வரைக. தொடர்நிலை, சமாந்தர நிலை வரைஞ்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். அந்த வரைஞ்சிருக்கு. ஓகே, இல்ல வரையிலையா? அந்த வரைஞ்சிருக்கு. ஓகே, இந்த இருக்கு. தொடர் நிலையில ரெண்டு மின்குமிழ் இருக்கு. இந்த இருக்கு மின்குமிழ் ரெண்டு. சரியா? அந்த மின்குமிழ் ரெண்டையும் பயன்படுத்தி ஒரு சுற்று வரைஞ்சாச்சு. இந்த களம் இணைக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல ரெண்டு களங்களுக்கு இடையில சின்ன தொடு கொண்டு வரணும். சரி, இவ்வாறு வரைஞ்சா சரி. வேற யார் எழுதிருக்கீங்க? சரி, நீங்க ஒருக்கா காட்டினா சமாந்தரம் சார். எது? தொடர். ஓ, அது சமாந்தரம். ஆளி போட்டால் இல்லையா சார்? அவங்க தந்து இல்லையா சார் ஆளி? சரி, காலியும் போட சொல்லிங்க இல்ல? ஓ சார். எங்க காட்டப்பட்டது? இதுக்கு அடுத்த சம்பளம். இதுவும் தொடர் தான். சரி, இதுவும் சரி. சார் இதுல ஆளி போட்டு ஆளி போட சொல்லியே இல்ல. மின்கலம் ஒன்றில் மின்குமிழ் இரண்டை தொடர் நிலையில் மின் சுற்றுண்டா நீங்க மின் சுற்றுல வாரதெல்லாம் வரையணும். சரியா? இதுல மின் சுற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு தானே? போட சொல்லிச்சு, இவங்க ரெண்டு போட்டு. சரி, பாருங்க, மின்குமிழ்கள் இரண்டை, இந்த ஒரு மின்குமிழ், இந்த ஒரு மின்குமிழ். சரிதானே? மின்கலம் ஒன்று, ரெண்டு போட்டு. மின்கலம் உண்டு சார். மின்கலம், அதுல மின்கலம் ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கா? மின்கலம் ஒன்றில், சரி, வெரி குட். மின்கலம் ஒன்றில் மின்குமிழ்கள் இரண்டை, சரி, மின்கலம் ஒன்றில் மின்கலங்கள் இரண்டை தொடர் நிலையில் இணைத்து மின் சுற்று ஒன்றை வரை. ஓகே, கிளியரா வாசிச்சிருக்கு. இங்க கெட்டிக்கார பிள்ளை. மின்கலம் ஒன்றும் மின்குமிழ் இரண்டும் வரை. சரி, ஆளி வரைஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அங்க என்ன இருக்கணும்? மின்கலம் ஒன்றும் மின்குமிழ் இரண்டும் இருந்தா சரி, ஆனால் தொடர் நிலையில் இருக்கணும். சரி, இதுல பார்ப்போம். மின்கலம் ஒன்று சரி, மின்குமிழ் இரண்டு, இது சரி. இது மின் போட்டு மின்குமிழ் நிலை கொள்ளுங்க, இது தொடர் நிலை. ஓகே, இது சரி. சரி, அடுத்ததுல பார்ப்போம். சரி, நீங்க ஒர்க்கா காட்டின நேரா ரெண்டு சமாந்தரம். சரி, இதுவும் சரி. இது குறியீடு இல்லாம வரைஞ்சிருக்கு. சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. ஆனா இதுல ரெண்டு மின்குமிழ் மின்கலம் போட்டிருக்கு, ஒரு மின்கலம் தான் போடணும். இதுவும் சரி, இது தொடர்நிலை. இதுதான் நீங்க சமாதானம் சொன்னீங்க. இதுவும் தொடர்நிலை. மின்கலம் ரெண்டு இருக்கு, மின்கலம் ஒன்று தான் வரணும். சரியா? மின்கலம் ஒன்று வரணும், ஒரு மின்கலத்தை வெட்டிக்கொள்ளும். அடுத்து இங்க தொடர் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதுல மின்குமிழ் சமாந்தரமா? இதுல மின்குமிழா? தொடர்ல தான் இருக்கு. இந்த ஒரே வயர், இப்படி ஒரே வயர்ல வந்து தொடர். இப்படி வந்தா தான் சமாந்தரம். இந்த மாதிரி வந்தா சரி, இதுக்கு தான் சொல்ற சமாந்தரம். அங்க ஒன்று இங்க ஒன்று இருந்தா தான் சமாந்தரம். இல்லைச்சா? சரி,
இது சரி. அம்பியர்மானி எல்லாம் பொறுத்திருக்கீங்க. இது 2 மின்கலம் இருக்கு. ஒரு மின்கலம் தான் கேட்கப்பட்டது. மின்கலம் ஒன்றில். சரியா பிள்ளைகள்? மின்கலம் 2 வரைஞ்சாக்கள் மாத்திக்கொள்ளுங்க. ஏன்னு சரியா சார்? ஏன்னு சரியா? சரி பாப்போம். ஏன்னு சரியா? ஓகே. ஆகவே ஒரு மின்கலம் எழுதியிருந்தா சரி, 2 மின்குமிழ் எழுதியிருந்தால் சரி. சரியா பிள்ளைகள்? திருத்திக் கொண்டீங்களா? ஓகே சரி. அப்ப நாங்க பாடத்துக்கு போவோம். இன்ஃபாஸ் சரி. இவ சுவிட்ச் ஒன்றும் வரைஞ்சில்ல. ஓகே இது சரி. சரி அதுல ஆலி வரை செல்லாட்டி நாங்க எழுதணுமா? மின் சுற்றுண்டா நீங்க சுவிட்ச் ஒன்று வேணும் தானே? வீட்டுக்கு வயரிங் பண்ணணும்னு சொன்னா பல்ப் ஒன்று போடுங்கன்னு நாங்க சொல்றோம் இல்ல. மின் சுற்றுண்டா ஒரு சுவிட்ச் ஒன்று இருந்தா தான் எங்களுக்கு கட்டுப்படுத்தலாம். சரி ஓகே. அவ இன்று நாங்க படிக்க வேண்டிய தலைப்பு புதிய தலைப்புக்கு செல்வோம். கனெக்ஷன் கட் ஆயினா ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. வீட்டு மின் சாதனங்கள் சம்பந்தமாக நாங்க இன்று பார்க்க போறோம். சரி எல்லாரும் புத்தகத்துல பக்கத்தை எடுங்க. வீட்டு மின் சாதனங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ்களை கோட் அடிச்சுக் கொள்ளுங்க. கேள்வி தரும்போது செய்யறதுக்கு இலகுவாக அமையும். 34ஆம் பக்கம் பாட்டு. சரி வீட்டு மின் சாதனங்களை பொறுத்தவரையில் சக்தி சரியா, எங்களுக்கு சக்தி வேலை செய்வதற்கு சக்தி மிக முக்கியமானது. அதுல நாங்க மிகவும் நம்பி இருக்கிற ஒரு சக்தி தான் மின்சக்தி. சரியா? சரி வீட்டு மின் சாதனங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஏன் வீட்டு மின் சாதனங்கள் தேவைப்படுது? அன்றாட வாழ்க்கையில நாங்க பல்வேறு வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி தேவை. அப்ப சக்தியில நாங்க பயன்படுத்துற சக்தியில மிக முக்கியமான ஒரு சக்தி தான் மின்சக்தி. சரியா? நாங்க பயன்படுத்துற சக்தியில மிக முக்கியமான சக்தி தான் மின்சக்தி. ஆகவே மின்சக்தியை பயன்படுத்தி நாங்கள் பல்வேறு உபகரணங்களை பயன்படுத்தி மின்சக்தி மூலம் பல்வேறு உபகரணங்களை பயன்படுத்தி எமது பல்வேறு வேலைகளை வினைத்திறனாக செய்ய முடிகிறது. சரியா? வினைத்திறனாக அதாவது குறுகிய காலத்துக்குள்ள எங்களோட எதிர்பார்க்கப்பட்ட நோக்கத்தை சிறப்பாக அடைகிற விதமாக அந்த மின் சாதனங்கள் உதவும். அதை நாங்க வினைத்திறனுடன் செய்ய முடிகிறது என்று சொல்வோம். அவ்வாறான வேலைகளை மின்னின் மூலம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தும் உபகரணங்களே மின் சாதனங்கள் எனப்படும். சரியா? அவை வேலைகளை இலகுபடுத்துவதற்கு நிறைவேற்றிக் கொள்வதற்காக மின்னின் மூலம் இயங்கும் உபகரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவை வேலைகளை மின்னின் மூலம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தும் உபகரணங்கள் மின் சாதனங்கள் என அழைக்கப்படும். சரி உங்களுக்கு தெரியுமான ஒரு விசேட பகுதியும் தரப்பட்டிருக்கு. சரி என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். மின் சாதனங்களில் அவற்றை பயன்படுத்த வேண்டிய மின்னழுத்த வேறுபாடு V எனவும் நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம் வோல்ட் அளவு V எனவும் அம்மின்னழுத்த வேறுபாட்டில் விரயமாகும் வலு அதாவது மின் சக்தியின் அளவு வலுன்னு சொல்லப்படுவது ஒரு செகண்டில் விரயமாகும் சக்தி. சரியா? வலு என்று சொல்லப்படுவது ஒரு செகண்டில் விரயமாகும் சக்தி யூல் அளவான யூல் அளக்கப்படும் சக்தி. அதைத்தான் நாங்க வாட் என்று சொல்வோம் W. சரியா? W எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். குறிப்பிடப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாட்டிலும் கூடிய மின்னழுத்த வேறுபாட்டில் பயன்படுத்தப்பட்டால் மின் சாதனம் பழுதடைய வாய்ப்புள்ளது. ஆகவே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் இத்தனை மின்னழுத்த வேறுபாட்டில தான் அதை நாங்க பயன்படுத்தணும்னு சொல்லி அதை விட கூடிய மின்னழுத்த வேறுபாட்டில் நாங்கள் பயன்படுத்தினால் அந்த மின் சாதனம் பழுதடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி பொதுவாக நாங்க மின் சாதனங்களோட நுகர்வு அது இலாபமானதா இலாபமற்றதா எங்களுக்கு கரண்ட் பில் கூட போகுமா கூட போகாதான்னு பாக்குற விஷயம் இந்த W அடிப்படையாக கொண்டு. சரியா? வாட் இந்த வாட்டை அடிப்படையாக கொண்டு அதாவது ஒரு மணித்தியாலத்துல எத்தனை வால்ட் சரியா எத்தனை வால்ட் போகும்னு நாங்க பார்ப்போம். சரியா? எத்தனை 1000 வாட் போகும்னு பார்த்துதான் எங்களோட கரண்ட் பில்
அங்கு கணிக்கப்படும். கரண்ட் பில் கணிக்கும் போது நீங்க பார்த்திருக்கலாம் அந்த மீட்டர் பாக்ஸ்ல KWH போடப்பட்டிருக்கு, கிலோவாட் மணித்தியாலம். அதுலதான் மின்சக்தி, அதாவது மின்சக்தி அங்க கணிக்கப்படும். சரி, நாங்க இப்ப ஒப்படைக்கு போவோம். 10.3 உங்கள் வீட்டில் அல்லது பாடசாலையில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்களின் பட்டியல் ஒன்றை தயார் செய்க. சரி, உங்களோட வீட்டுல அல்லது பாடசாலையில காணப்படும் மின் சாதனங்கள் சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள். மின் சாதனங்கள் கொஞ்சம். மின்குமிழ், ஒலிபெருக்கி, கணனி, வானொலி, என்ன மின் சாதனங்கள் தெரியாதா? மின்விசிறி, வேற ஒலிபெருக்கி. இந்த வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்கு. வேறு பயன்கள் ஹீட்டர், ரைஸ் குக்கர், கிரைண்டர், வாஷிங் மெஷின். ஓகே, இப்போ ஒவ்வொரு மின் சாதனத்திலையும் மின்னழுத்த வேறுபாடு வலு என்பன பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? மின்னழுத்த வேறுபாடும் வலுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சரி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சில மின் சாதனங்கள் பார்ப்போம் உங்களோட வீடுகள்ல உள்ள. சரியா? உங்களோட வீடுகள்ல உள்ள மின் சாதனங்கள் கொஞ்சம் நான் காட்டுறேன், பாருங்க. சரி, ஒவ்வொரு மின் சாதனத்திலையும் வலு பொதுவாக போடப்பட்டிருக்கு. சரியா? ஒரு மின் சாதனத்தின் இவ்வாறான பெருமானங்கள வலு காணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு குளிர்சாதன பெட்டி, மின் விசிறி. சரியா? குளிர்சாதன பெட்டி, மின் விசிறி. அடுத்தது என்ன போடப்பட்டிருக்கு? மின் குமிழ், இது தொலைக்காட்சி. அடுத்த வாஷிங் மிஷின், சலவை இயந்திரம். அடுத்தது கிரைண்டர் அல்லது மிக்சர், பிளெண்டர் சொல்லுவாங்க. ஆகவே இதுக்கு என்ன சொல்றேன் தமிழ்ல? தமிழ்ல அரைக்கும் உபகரணம் அல்லது கலக்கும் உபகரணம். சரியான சொற்களை தேடிக்கொள்ளுங்க. இது என்ன இருக்கு? மின் சோற்றடுப்பான், ரைஸ் குக்கர். சரியா? இந்த இடத்துல அயன் பாக்ஸ், மின் அழுத்தி. அப்ப இது இல்லாம இது ஒரு சாதாரண சமையல் அறை பக்கத்துல உள்ள மின் சாதனங்கள். அதே போல நீங்க பார்க்கலாம் வேற கணனி, தொலைபேசி, தொலைக்காட்சி, வேற என்ன சொல்லலாம்? வானொலி. இவரான மின் சாதனம் நிறைய. அது தொழில் செய்யற இடங்கள்ல பல்வேறு வகையான இயந்திரங்களை காணலாம். சரியா? ஆகவே மின் சாதனங்கள், பல்வேறு வகையான மின் சாதனங்கள் காணப்படுகின்றன. இந்த மின் சாதனத்துல இந்த W பெருமான போடப்பட்டிருக்கு. இந்த W குறிப்பது என்னது? வலு. சரியா? அதாவது ஒரு செகண்ட்ல செலவிடப்படுற சக்தியை தான் குறிக்குது. சரியா? இந்த வலு பெருமானம் கூட கூட எமது மின்சாதனங்கள்ல என்ன கூடும்? மின்சாதனங்கள் மூலம் எமக்கு ஏற்படுற மின் செலவு, அதாவது மின்மானியின் வாசிப்பு, எங்களோட வீட்டுல உள்ள மின்மானியின் வாசிப்பு கூடும். இதுல பெருமானமும் இதை பயன்படுத்துற நேரமும் கூட கூட அவை கூடிக்கொண்டே போகும். சரியா? ஆகவே இவை கூடுதலாக உள்ள உபகரணங்களை நாங்க பயன்படுத்துற நேரத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் எங்களோட வீடுகள்ல மின் பட்டியலை குறைச்சு கொள்ளலாம். அதாவது கரண்ட் பில் செலவை குறைச்சு கொள்ளலாம். சரி, அதே நேரம் வீடுகள் இருக்கும் தண்ணீர் இறைப்பதற்கு மின் மோட்டார், அந்த விடயங்களையும் குறைச்சு கொள்ளலாம். அவை இதில் கேட்கப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், எங்களோட புத்தகத்தை நாங்க பார்த்தா இதுல மின் சாதனத்தின் பெயர், மின் அழுத்த வேறுபாடு, வலு. அதாவது உங்கள் வீட்டில் அல்லது பாடசாலையில் பயன்படுத்தும் உபகரணங்கள். சரி, உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுங்க பாப்போம். ஒளியை பெறுதல் என்ன மின் சாதனம்? மின்குமிழ். அப்ப எங்களுக்கு என்ன சொல்லலாம்? மின்குமிழ். அப்ப மின்குமிழ் சொல்லியாச்சு. வச்சுக்கொள்ளுங்களேன். அழுத்த வேறுபாடு, நீங்க மின்குமிழ் பாக்ஸ் ஒன்று எடுத்து பார்த்தா அழுத்த வேறுபாடு போடப்பட்டிருக்கு. என்ன அழுத்த வேறுபாடு? மின்குமிழ் அதான் போட்டிருக்கும். 1.5 வோல்டேஜ் சார். 1.5 அது மின்கலம்.
சாதாரண நான் பாவிக்கிற பேட்டரியோட வோல்ட் அளவு தான் அது. என்ன போடப்பட்டிருக்கும்? பொதுவாக எங்களோட வீடுகள்ல, சரியா, எங்களோட வீடுகள்ல வார கரண்ட் கிட்டத்தட்ட 230 போடப்பட்டிருக்கும். 230 வோல்டேஜ். சரியா, எத்தனை போடப்பட்டிருக்கும்? 230 வோல்டேஜ் போடப்பட்டிருக்கும். வலு எத்தனை போடப்பட்டிருக்கு மின்குமிழ்கள்? 18. எல்இடியா இருந்தால் 18. வேற சிஎஃப்எல், இதுல சிஎஃப்எல் போட்டா வேற பெருமானம் வரும். ஒளியை பெறுறதுக்கு சிஎஃப்எல், எல்இடி. சரியா, ஆனால் பொதுவாக மின்னழுத்த வேறுபாடு பெருமானம் ஒரே அளவு தான் வரும். 220 தொடக்கம் 240 வரும். சரியா, அது எதுக்கும் வேலை செய்யக்கூடிய மாதிரி தான் அந்த மின் சாதனங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும். இலங்கையில பொதுவாக 230 அல்லது 220. சரியா, பொதுவாக 230. ஆகவே இந்த வலுப்பெருமானங்கள் என்ன செய்யும்? மாறுபடும். ஆகவே ஒளியை பெறக்கூடிய மின் உபகரணங்கள் மின் சாதனங்கள் கேட்டால் என்ன சொல்லலாம்? மின்குமிழ், சிஎஃப்எல், அடுத்தது எல்இடி. சரியா, நாங்க ஆரம்பத்துல மின்குமிழ் சொன்னது என்னது? தங்குதன் நிலை மின்குமிழ். நான் ஏற்கனவே பார்த்தோம் கேள்வியில. தங்குதன் நிலை மின்குமிழ், அடுத்து சிஎஃப்எல் மின்குமிழ், அடுத்து பொதுவாக எல்இடி மூலம் தயாரிக்கப்பட்ட மின்குமிழ். சரி, அடுத்த தலைப்புக்கு வாங்க. பயன்பாடுல இரண்டாவது பயன்பாடு உணவு சமைத்தல். உணவு சமைத்தலுக்கு என்னென்ன பயன்படுது? ரைஸ் குக்கர், பிளெண்டர், பிளெண்டர். சரி, உணவு சமைத்தல்னா ஏதோ ஒரு வகையில உணவு சமைப்பதற்கு உதவுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நேரடியா உணவு சமைக்கிற கிரைண்டர், பிரஷர் குக்கர். அப்ப எல்லாம் எழுதலாம். ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், அவன். சரி, அப்ப இவை எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யலாம்? உணவு சமைத்தலுடன் தொடர்புடைய ஏதாவது ஒரு உபகரணம். பொதுவாக அவற்றில் எல்லாம் இருக்கக்கூடியது 230 வோல்ட். அதே நேரம் வாட் அளவு என்ன செய்யப்படும்? மாறுபடும். நாங்க இப்ப படத்துல பார்த்தது மாதிரி வோல்ட் அளவு என்ன செய்து மாறுபடுது. பாருங்க, இது 500 வோல்ட், ஒன்று 1000 வோல்ட், இன்னொன்று 60 வாட், இன்னொன்று 80 வாட், 400 வாட். வாட் அளவு மாறுபடும். ஆனால் அவற்றின் வோல்ட் அளவு, மின்னழுத்த வேறுபாடு பெரும்பாலும் மாறுபடுவது இல்லை. சரி, அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம். குளிரூட்டல். குளிரூட்டலுக்கு என்ன பயன்படுத்துறோம்? ஃப்ரிட்ஜ். அடுத்தது வேற என்ன பயன்படுத்துறோம்? சொல்லுங்க பாப்போம். ஏசி. என்னென்ன பயன்படுத்தும்? ஃப்ரிட்ஜும் ஏசி. ஃப்ரீசர்னு சொல்லுவோம். சரியா, ஆள் குளிரேற்றி. குளிரேற்றினா ஃப்ரிட்ஜ், நார்மலான ஃப்ரிட்ஜ் எங்களை வீடுகள்ல உள்ள. பொதுவாக இறைச்சி கடைகள், அவ்வாறான கடைகள் நீங்க ஒரு கோழி இறைச்சி கடையில போய் பார்க்கலாம். சரியா, டேங்க் கொண்ட மாதிரி இருக்கும் தானே? சரியா, அதுக்கு நாங்க சொல்றோம் ஆள் குளிரேற்றி. சரியா, ஃப்ரீசர்ல நான் மேல கீழே உள்ளதை விட மேல உள்ளது கொஞ்சம் என்ன இருக்கும்? எங்க ஃப்ரிட்ஜ்லயும் குளிரூட்டலுக்கு நாங்க பயன்படுத்துவது குளிர்சாதன பெட்டியும் ஆள் குளிரேற்றி. சரி, அதுகளையும் வோல்ட் பெருமானம் வெவ்வேறுபட்ட அளவுகள்ல காணப்படும். இப்ப நான் இப்ப ஏற்கனவே காட்டினது மாதிரி இதுல காட்டப்பட்டிருக்கு 400 வாட். சரியா, 400 வாட் காட்டப்பட்டிருக்கு. சரி, அடுத்து நாங்க பார்ப்போம் தகவல் பரிமாற்றம். தகவல் பரிமாற்றத்தை என்னென்ன மின் சாதனங்கள் பயன்படுத்தப்படுது? கணினி, தொலைபேசி, தொலைக்காட்சி. சரி, இப்ப நான் எனக்கும் உங்களுக்கும் இடையில தகவல் பரிமாற்றம் நிகழுது. கையடக்க தொலைபேசி மூலமும் அது ஒரு மின் சாதனம். கரண்ட் மூலம் தான் அது இயங்குது. சரியா, கரண்ட் இல்லாம இயங்குது இல்ல. சரியா, அவை தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுவது கணினி, தொலைபேசி, தொலைக்காட்சி, வானொலி என்பவற்றை எழுதலாம். அவற்றுல எத்தனை வாட் போடப்பட்டிருக்கு நீங்க பார்த்து எழுதணும். சரியா, உங்களோட வீடுகள் உள்ளது. வேறு பயன்பாடுகள் சொல்லுங்க பாப்போம். இது இல்லாம வேறு பயன்பாடு, இங்கு சொல்லப்பட்ட பயன்பாடு அல்லாது வேறு பயன்பாடு. வெரி குட். ஒன்னா ஒளியை பெறுதல், உணவு சமைத்தல், குளிரூட்டல், தகவல் பரிமாற்றம். வேறு பயன்கள், அதாவது துணிகளை துவைத்தல். சரியா,
துணிகளை துவைத்தலுக்கு என்ன வரும்? சலவை இயந்திரம். சலவை இயந்திரம். இயந்திரம். அப்ப சலவை இயந்திரம். சரி. அடுத்த இன்னொன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னொரு பயன்பாடு. அது கம்பெனியோட பேர், பொருட்களோட பேர், உபகரணத்தோட பேர். இப்ப போன் எடுத்தா சாம்சங், நோக்கியா நாங்க சொல்ற மாதிரி அது கம்பெனியோட பேர். அந்த ஊடு தொடக்க மெஷின், ஊடு தொடச்சி அந்த க்ளீன் பண்ண பணிய எல்லாம். சரி. வேற ஆடைகளை அழுத்துதல். இதுல நாங்க வெக்யூம் கிளீனர், ஆடைகளை அழுத்துதலுக்கு என்ன பயன்படும்? அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் உங்க எல்லாருக்கும் பார்க்கலாம். அதுல வாட் பெருமானம் பார்க்க முடியும். சரி, வேற என்ன உபகரணம் இருக்கு? வெக்யூம் கிளீனர். வேற என்ன இருக்கு வீடுகள்ல? துணி துவைத்தல், ஆடைகளை அழுத்துதல். சார் மின் மோட்டார். மின் மோட்டார். மோட்டார் இருக்கு தானே? மோட்டார் மூலம் என்ன செய்வோம்? மோட்டார், மின் மோட்டார். நீர் இறைத்தல், கிணற்றுல இருந்து நீர் எடுத்துக்கொள்ளும் தானே? மின் மோட்டார் மூலம் நீர் இறைப்போம். சரி, அவை வேறு மின் மோட்டார். இங்க எழுதணும் என்னது? நீர் இறைத்தல் சொல்லி. சரி, நீர் இறைத்தல் சொல்லி இங்க எழுதணும் மின் மோட்டார். ஆகவே வெவ்வேறு எல்லாத்துக்கும் ஒரே வோல்ட் அளவு தானே சார்? சரியா, வோல்ட் அளவு ஒன்றுதான் இருக்கு. சரியா, ஆனால் வலுவளவு தான் என்ன நடக்கும்? வித்தியாசப்படும். சரியா, வலுவளவு தான் வித்தியாசப்படும். சரி, இந்த வோல்ட் அளவுல சரி சொல்லுங்க. வாட்டுக்கும் வோல்ட் சொல்லியா? வாட்டுக்கும் வலுண்டா சொல்லியா? வாட்டுக்கு தான் வலுன்னு சொல்றது. வோல்ட்டுக்கு சொல்ற மின் அழுத்த வேறுபாடு. இந்த போட்டு தானே இருக்கு தமிழால. இது மின் அழுத்த வேறுபாடு. அதுக்கு என்ன சொல்றது? வோல்ட். வோல்டேஜ். பாருங்க, வோல்டேஜ். சரியா, மின் அழுத்த வேறுபாடு வோல்டேஜ். வலுண்டா W போட்டப்பட்டிருக்கு. அது சொல்ற வலுன்னு சொன்னா பவர். சரியா, பவர்ண்டா வலு. சரி, புக்ல வாட்னு மிச்சி. வாட்னு சொல்றது இதுதான். இதுதான் வாட். Wக்கு என்ன சொல்ற? வாட். புரிஞ்சா? இதுக்கு சொல்ற வோல்ட். இதுக்கு சொல்ற வோல்ட். புரிஞ்சா பிள்ளைங்க? Vக்கு சொல்ற வோல்ட், Wக்கு சொல்ற வாட். சரியா? சந்தேகம் சரியா? ஓகே சார். ஓகே, சரி. இப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு போறோம். சரி, மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் நாங்க முதலாவது பார்த்துட்டு போவோம். சிலருக்கு வேற கிளாஸ் இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. சரி, மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள். முதலாவது, தேவைக்கு பொருத்தமான வகையில் மின்சாதனங்களை தெரிவு செய்தல். அப்ப தேவைக்கு பொருத்தமான வகையில மின்சாதனங்களை தெரிவு செய்யணும். உதாரணம் 2 தந்திருக்கு. முதலாவது, இரவு நேரத்தில் புத்தகம் ஒன்றை வாசிப்பதற்காக அறையொன்றை ஒளியூட்ட பயன்படும் விண்விளக்குக்கு பதிலாக மேசை விளக்கை பயன்படுத்தும். சரி, இங்கு அறைக்கு ஒளியூட்டுவதற்கு 40 வாட் மின்விளக்கு பயன்படுத்தப்பட்ட போதிலும் மேசை விளக்குக்கு 5 வாட் அல்லது 10 வாட் மின்குமிழை பயன்படுத்துவது பொருத்தமானது. அவைங்களுக்கு என்ன செய்யலாம்? மின் சக்தியை சேமித்துக் கொள்ளலாம். அடுத்து, பலருக்கு சோறு சமைப்பதற்காக 240 வோல்ட் 2000 வாட் சோற்றடுப்பை பயன்படுத்தினாலும், சரியா, ஓரிருவருக்கு சோறு சமைக்கும் போது 240 வோல்ட் 700 வாட் போன்ற சிறிய பெருமானம் உள்ள சோற்றடுப்பை பயன்படுத்தலாம். பாருங்க, இந்த இடத்துல என்ன செய்யலாம்? மின் சக்தியை சேமிக்கலாம். சரியா, ஆகவே இவ்வாறாக மின் உபகரணங்களை தெரிவு செய்வதன் மூலம் விரயமாகும் மின் அலகுகளின் எண்ணிக்கையை குறைப்பதனால் வீட்டு மின்பாவனைக்கான மின் கட்டணத்தை எங்களால் குறைக்க முடியும். சரியா பிள்ளைகள்? ஆகவே இன்னும் சில விடயங்கள் இருக்கு. அதிக வினைத்திறனுள்ள மின் சாதனங்களை தெரிவு செய்தல், அடுத்தது இன்னும் 3வது, அடுத்து 4வது. இந்த விடயங்களை நாங்க எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பார்த்து அடுத்த தலையங்க தொடங்குவோம். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஆகவே நீங்க அடுத்த கிளாஸ் வரும்போது செய்ய வேண்டிய விடயம் ஒரு வேலை தரப்பட்டிருக்கு. இந்த அட்டவணை நிரப்பிட்டு வரும், பூர்ணப்படுத்தி வரும். ஒளியை பெறுதல், 3 உபகரணங்கள், வலு. உங்களோட மின் உபகரணங்களை இனம் காண முடியுமாக இருந்த வீடுகள்ல இருந்தா அதுல பாருங்க போடப்பட்டிருக்கும். W பெருமானம் என்ன, மின் அழுத்தம் V பெருமானம் என்ன, அதை பார்த்து அவதானிச்சு நீங்க பயன்பாடுகளை எழுதி
இந்த அட்டவணையை நிரப்பிக் கொண்டு வாங்க. சரி, ஓகே பிள்ளைகள். சரி உபகரணங்கள் வலு உபகரணங்கள வலு காட்டப்பட்டுச்சியா? ஓ, உபகரணங்கள்ல வலு போடப்பட்டிருக்கும் அல்லது அதுல பாக்ஸ்ல போடப்பட்டிருக்கும். சரியா, மின் குமிழ்கள்ல அந்த ஓரத்துல போடப்பட்டிருக்கும் அல்லது அவற்றை பாக்ஸ்கள்லயும் போடப்பட்டிருக்கும். சரி, அவற்றை தேடி நீங்க எழுதி கொண்டு வர வேண்டும். சரி, அவை நாங்க இதோட கிளாஸை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். சரி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you. Jazakallah khair sir. Jazakumullah khairan. Jazakallah khairan sir.